அம்மா. சொல்லுப்பா. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சரிப்பா, நான் நாளைக்கு அக்கா போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேன். அக்காவையும் பிள்ளைகளை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, நாளைக்கு தானே. சரி, அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேம்மா. இல்லப்பா, பணம் கொஞ்சம் கொடுத்தேன்னா அவளுக்கும் பசங்களுக்கும் ஏதாவது வாங்கிட்டு போவேன். நான் என்ன வேலைக்கா போறேன், என் கையில இருக்கிறத போட்டு கொடுக்கலாம்னு சொல்றதுக்கு. அதனால தான் உங்ககிட்ட சரி இன்னைக்கே சொல்லலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சாயங்காலம் வரையில ஏதாவது பணம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுப்பா. சரிம்மா. சரி, போயிட்டு வரேம்மா. சரிப்பா, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. சரி வனஜா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. உங்க அம்மா உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னமோ உங்ககிட்ட வாங்கிட்டு போய் தான் அந்த பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்குற மாதிரி. மக வீட்டுக்கு போறேன்னு சொன்னா மாமியார் கையில இருக்கிற காசு பூரா பேங்க்ல இருந்து வெளியே வரும். இது ஒரு நாள் போறாங்க, போயிட்டு வரட்டும். தாராளமா போயிருக்கட்டும். இதே மருமக ஊருக்குள்ள போய் இருந்தா 10 நாள் ஆனாலும் சரி மருமகளை காணா அப்படின்னு போன் வேணா பண்ணுவாங்க. எதுக்கு தெரியுமா? வேலை செய்யறோம். இதே அம்மா வீட்டுல வந்து பாத்துவாங்களோ மகனோட பிள்ளைங்க பசங்களா இருக்காங்கன்னு அப்படியே காசு செலவு பண்ணிட்டு மருமகளை பார்க்க ஓடி வந்துருவாங்களோ. அவங்க மக இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல ஒரு நாள் கூட போவாங்க. இதே மருமக போயிட்டு வந்தா எப்ப வருவேன் போன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறோம். அம்மாக்கு சப்போர்ட் பண்ற பசங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க வாய மூடிட்டு இருந்துக்கலாம். சொல்றது ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான்.